வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொக்க ஃபிகரை கூட சூப்பர் ஃபிகராக காட்டக்கூடிய இன்ஸ்டாகிராமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள 10 ட்ரிக்ஸை பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸோ இல்லை தெரியாத ட்ரிக்ஸோ எதுனாலும் சரி அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப் டு டேட்டாக நீங்கள் உடனே பார்த்துக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்க்கக்கூடிய மொதல் டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் மெசேஜஸில் நாம் அனிமேட்டட் மெசேஜஸ் கூட அனுப்பலாமுங்க. யாருக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெசேஜுக்குள்ளே உள்ளே போய்ட்டு என்ன மெசேஜ் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள சர்ச் லென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அனிமேட்டட் மெசேஜ் இருக்கு பாருங்க. அதுவே ஃபயர் பண்ணி காமிக்குது, ஹார்ட்டின் போட்டிருக்கு, கிஃப்ட்டு கொடுத்த மாதிரி இருக்குது. எது வேணுமோ உங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிங்கன்னா போதும். மெசேஜ் அங்கே இதே மாதிரி ஷோ ஆயிரும். அடுத்ததாக சொல்ல போகிற டிப் எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்த டிப்ஸ் தாங்க. அதாவது இன்ஸ்டா ரீல்ஸை எப்படி சேவ் பண்ணுறது, அந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க சொல்ல போகிறேன். ரீலில் எந்த ரீலை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணுமோ அதை சென்ட் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ரீல் டு யுவர் ஸ்டோரி அப்படிங்கிறதுக்குள்ள அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிரும். லோட் ஆனவுடனே இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருங்க. இதை உங்களோட டிஸ்பிளே சைஸுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். உங்களோட டிஸ்பிளே சைஸுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அங்கே 3 பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே கார்னரில் 3 பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கனாக்கா சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை சேவ் பண்ணிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் போய்ட்டு சேவ் ஆகிரும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அடுத்ததான் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணும்போது குயிக்காக மெசேஜ் பண்ணணும், அதாவது டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டெம்ப்ளேட்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல உங்கள் அக்கௌண்ட்டை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றிக்கணும். எப்படி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாற்றுறது அப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். செட்டிங்குள்ளாடி போயிட்டு நீங்கள் அடுத்ததாக உள்ள கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கு அடுத்ததாக ஒரு பேஜ் வருங்க. அந்த பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே போனீங்கன்னாக்கா ஆட் நியூ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். அதை செலக்ட் பண்ணிங்கனாலே போதுமானது, உங்களுடைய அக்கௌண்ட் ப்ரொஃபஷனலாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜில் ப்ளஸ்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாற்றினீங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உள்ளே போனீங்கன்னாக்கா ஷார்ட் கீயை எத்தனை லெட்டர் கொடுக்கணுமோ அதை கொடுத்து வச்சுக்கிட்டு அதுக்காக என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் டைப் பண்ணி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கனாக்கா அது சேவ் ஆயிருங்க. இப்போ நாம் மெசேஞ்சரில் போய்ட்டு என்ன லெட்டர் கொடுத்தோமோ அதை டைப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் டெம்ப்ளேட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அது வந்துடும். அப்படியே சென்ட் பண்ண வேண்டியதான். அடுத்து நான் சொல்லக்கூடிய டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இன்ஸ்டாகிராமில், அதை பார்க்க போயிட்டு அப்படியே நீங்கள் பாட்டு ரீல்ஸ் பார்க்குறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுறீங்க, அப்படியே 1 மணி நேரம் ஆயிடுது, 2 மணி நேரம் ஆயிடுது அப்படின்னாக்கா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணோம்னே தெரியாமல் போயிடும். டைம் தானே வேஸ்ட்டாக போகும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அது எப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைலில் யுவர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்கா டைம் ஸ்பெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளாடி போனீங்கன்னாக்கா எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை பிரேக் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குங்க. அது 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நேரம் பார்த்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக் ஆயிரும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் டைம் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அடுத்து சொல்லக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக் தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது நோட்டிஃபிகேஷனில் காட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அதை காட்டாமல் செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. ஜஸ்ட் யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு @silent அப்படின்னு போட்டு ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அதை அனுப்புனீங்கனாலே போதுமானது. அடுத்து அவங்க எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ அப்போ மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அது வரையும் நோட்டிஃபிகேஷன்லேயும் எதுவும் காமிக்காது. அதுக்கடுத்த ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரோட ஸ்டோரியை நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னு தெரியாமல் அவங்களோட ஸ்டோரியை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்டோரியிலேருந்து ஏதாவது ஒரு பக்கம் ஸ்லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கனாலே போதுமானது, பக்கத்தில் என்ன ஸ்டோரி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டுலாம். அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் என்னென்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் இதனால் வரலையும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எத்தனை வீடியோஸ் நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி எத்தனை ஸ்டோரிஸ்க்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்களே பார்த்துக்கிற முடியும். அது எப்படி பார்க்கலாங்கிறதையும் வாங்க பார்க்கலாம். உங்களோட ப்ரொஃபைலில் யுவர் ஆக்டிவிட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கடுத்து இன்ட்ராக்ஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளாடி நீங்கள் போனீங்கன்னாக்கா எத்தனை பேருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வீடியோ நீங்கள் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வருஷ பிரகாரம் காட்டிடுறேன். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செலிப்ரிட்டிகிட்டேருந்து மெசேஜ் வந்த மாதிரி இப்போ எல்லாருமே ட்ரெண்டிங்கில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த செலிப்ரிட்டி உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த செலிப்ரிட்டி நேமை போட்டு டைப் பண்ணி தேடி எடுத்துக்கிறங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. என்ன மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பணுமோ அதை வந்து டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னாக்க சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து மெசேஞ்சரில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை எப்படி அவங்க அனுப்புகிற மாதிரி மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெசேஞ்சரில் போய்ட்டு அவங்களோட மெசேஜை ராங் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க மார்க்கஸ் அண்ட்ராய்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கனாக்க ஓகே தட்ஸா கீர்த்தி சுரேஷ் நமக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.